மதுவுக்கு அடிமையானவங்களா இருக்காங்க சார். அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அந்த கடைகள் எல்லாம் எனக்கு கொலை செய்யறது பிடிக்குது. எனக்கு எல்லாரையும் கொலை செய்யறது பிடிக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பளிச்சாங்கன்னு தெரியலா, எல்லாரையும் கொண்டுட்டே வரேன். என்னது என்னதை சொல்லுங்க. இப்படி ஒரு பேசலாமா? இப்படி ஒரு பேசலாமா? ஒரு கற்றறிந்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் வாழ்ந்த மண்ணில் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் இப்படி பேசலாமா? பேசலாமா சொல்லுங்க. கூடி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிடும். உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாருமே நீங்க படிச்சவங்க, கற்றறிந்த, உலகத்தை பாக்குறவங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? எப்படி? ஒருத்தன் தனியா செஞ்சா ஒரு சரி தவறாயிருமா? என்னது கொடுமை? நீங்க குடிக்கிற 2 கோடி மக்கள் குடிகாரர்களா இருக்கிறாங்க, குடி நோயாளி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மதுப்பிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016 மதுக்கடையை மூடுவேன்னு சொன்னாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மது, நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடல, வாக்கு செலுத்தல அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது ஏன்னா நான் அதிகமாக இளம் உதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார்